ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய கடலப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா வாஷ் பண்ண கடலப்பருப்பில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு தித்திப்புக்கு நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஜீனியும் அந்த பருப்பும் கரையிற மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொரு சைடு தாளிப்பு கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் தாராளமாக நெய்யை போட்டு என்னென்ன நட்ஸ் உங்ககிட்ட இருக்கோ அதில் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் உலர்த்தாச்சியும் லைட்டாக பாதாமும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா நெய்யில் பொரிஞ்சு மனம் வந்ததுக்கப்புறமா நம்ம பருப்பு வெந்துட்டுருக்கல அந்த பாயசத்தில் கொட்டிட வேண்டியதான். கொட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். லைட்டாக காய்ச்சி ஆற வச்ச பசும்பாலையும் ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. வாசனைக்காக ஒரு துண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கமகமன்னு மனம் வந்ததுக்கப்புறமா நம்ம பாலை காய்ச்சி வச்சுருக்கோம்ல அதை இது கூட சேர்த்துட்டு ஃபைனலாக குங்குமப்பூ சேர்த்து இறக்கணும் அப்படின்னா கமகமன்னு அருமையான பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஈஸி அண்ட் ஹெல்த்தி ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்.